இந்த வீடியோவில் 3 முதல் 5% சம்பள உயர்வு, ஃபிட்மேன் ஃபேக்டர் உயர்வு, அரசு ஊழியர்களுக்கு 4 முக்கிய தகவல். மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியக்காரர்களுக்கு மிக முக்கியமான அப்டேட் வெளியாகியுள்ளது. 8வது மத்திய ஊதிய குழு தொடர்பான நடவடிக்கைகள் தற்போது வேகப்படுத்தப்பட்டுள்ளன. அதிகாரப்பூர்வ வலைத்தளமும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. முழு விவரங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். மத்திய அரசு 8வது ஊதியக்குழு தொடர்பாக சம்பள நிர்ணயம், ஃபிட்மேன் ஃபேக்டர், சம்பள உயர்வு மற்றும் ஓய்வூதிய உயர்வு குறித்து கருத்துக்கள் மற்றும் பரிந்துரைகள் கோரியுள்ளது. இந்த செயல்முறையால் நாட்டில் உள்ள சுமார் 49 லட்சம் மத்திய அரசு ஊழியர்களும் 69 லட்சம் ஓய்வூதியக்காரர்களும் நேரடியாக பயனடைவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. மை கவர்மெண்ட் போர்ட்டல் மூலம் ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியக்காரர்கள் தங்களின் பரிந்துரைகளை ஆன்லைனில் சமர்ப்பிக்கலாம். அதில் 18 கேள்விகள் கொண்ட கேள்வித்தாள் இடம்பெற்றுள்ளது. முழுமையாக அல்லது சில கேள்விகளுக்கு மட்டும் பதிலளிக்கலாம். பரிந்துரைகள் அளிக்க கடைசி தேதி மார்ச் 16, 2026. மேலும் வழங்கப்படும் தகவல்கள் இரகசியமாக பாதுகாக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பரிந்துரைகளை வழங்க முடிவோர் மத்திய அரசு ஊழியர்கள், ஓய்வூதியதாரர்கள், அமைச்சகங்கள் மற்றும் துறைகள், மாநிலங்கள் அல்லது யூனியன் பிரதேசங்கள், நீதித்துறை அதிகாரிகள், ஊழியர்கள் சங்கங்கள், ஆராய்ச்சியாளர்கள், அனைத்து தரப்பினரிடமிருந்து கருத்துக்கள் கேட்கப்படுவது முக்கியமான அம்சமாக பார்க்கப்படுகிறது. தேசிய அஞ்சல் அமைப்புகளின் கூட்டமைப்பு FNPO முக்கியமான கோரிக்கைகளை முன்வைத்துள்ளது. ஃபிட்மேன் ஃபேக்டர் 30 முதல் 3.0 முதல் 3.25 வரை உயர்த்த வேண்டும். வருடாந்திர சம்பள உயர்வை 3%லிருந்து 5% அதிகரிக்க வேண்டும். இந்த கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் குறைந்தபட்ச மற்றும் அதிகபட்ச அடிப்படை சம்பளத்தில் கணிசமான உயர்வு ஏற்படும் வாய்ப்பு உள்ளது. 8வது ஊதியக்குழு முழுமையாக 2027 இரண்டாம் பாதி அல்லது 2028 தொடக்கத்தில் அமலுக்கு வரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் கணக்கீடு 2026 ஜனவரி முதல் அமல்படுத்தப்பட்டால் பெரிய அளவில் அரியர் தொகை கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.